நாளை மறுநாள் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டுள்ள வெளிமாநில IAS அதிகாரிகள் அடங்கிய தேர்தல் பார்வையாளர்கள் தமிழகம் வருகை. தேர்தலில் பதிவான வாக்குகள் 62 வாக்கு எண்ணிக்கை மையங்களில் நடைபெறவுள்ள நிலையில் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட உள்ளனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் 62 மையங்களில் நடைபெறவுள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் 1,00,000 போலீசாரும் சென்னையில் மட்டும் 20,000 போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். வாக்கு எண்ணும் மையங்களில் 18,000 துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் 234 தொகுதிகளின் மின்னணு இயந்திரங்களுக்கு 4 அடுக்கு பாதுகாப்பு. தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை பொதுமக்கள் உடனுக்குடன் அறிய results.ec.gov.in என்ற இணையதளம் மற்றும் e.c.i.net என்ற செயலியை அறிமுகம் செய்தது தேர்தல் ஆணையம். வாக்கு எண்ணிக்கை நிலவரங்களை துல்லியமாகவும் வேகமாகவும் தெரிந்து கொள்ள இந்த டிஜிட்டல் வசதிகள் உதவும் என அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வன்கொடுமை செய்ய முயன்ற தனியார் பள்ளி ஆசிரியர் போக்சோவில் சிக்கினார். அரசின் மெத்தனத்தால் நாளுக்கு நாள் சிறுமிகள் பாலியல் குற்றங்களுக்கு ஆளாகும் அவலம். திருவண்ணாமலை அருகே 5 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பேக்கரி கடை ஊழியர் போக்சோவில் சிக்கினார். கடந்த 5 ஆண்டுகால திமுக ஆட்சியால் தமிழகத்தில் பெண் குழந்தைகள் முதல் மூதாட்டிகள் வரை யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத சூழல் தொடரும் நிலையில் சிறுமியின் உறவினர்களின் போராட்டத்தை அடுத்தே காவலர்கள் நடவடிக்கை எடுத்த அவலம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 13 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட முதியவர் சிக்கினார். நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்ற சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பெருமாள் மலை பகுதிக்கு காய்கறி வாங்க சென்ற மூதாட்டி மர்மமான முறையில் வனப்பகுதியில் சடலமாக கிடந்த சம்பவத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி. திமுக ஆட்சியால் சீர்கட்ட சட்டம் ஒழுங்கால் வீட்டை விட்டு வெளியே செல்லும் மக்கள் உயிருடன் வீடு திரும்புவதே பெரும் கேள்விக்குறியாகியுள்ளதாக எழும் விமர்சனம். கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் அருகே உள்ள தியாகராஜபுரம் கிராமத்தில் கூலி தொழிலாளி வீட்டில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த சம்பவத்தால் அதிர்ச்சி. திமுக ஆட்சியில் நாள் தவறாமல் அரங்கேறும் மர்ம மரணங்களால் யாருக்கும் பாதுகாப்பில்லாத நிலை உருவாகியுள்ளதாக பொதுமக்கள் வேதனை. கோவை மாவட்டம் அன்னூர் அருகே சட்டவிரோதமாக கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டவர் சுமார் 1 கிலோ கஞ்சாவுடன் சிக்கினார். நாளுக்கு நாள் அதிகரிக்கும் போதை கலாச்சாரத்தால் தமிழக இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி வருவதாக பொதுமக்கள் வேதனை. திருவள்ளூர் மாவட்டம் பூத்தமல்லி அடுத்த நசரத்பேட்டை பகுதியில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை வேனில் கடத்தி சென்ற 3 பேர் சிக்கிய நிலையில் அவர்களிடம் இருந்து 2.5 டன் குட்கா பறிமுதல். தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் தடையின்றி கிடைக்கும் அளவிற்கு தமிழகத்தில் காவல்துறையின் கண்காணிப்பு தோல்வியடைந்துள்ளதாக மக்கள் விமர்சனம். புதுச்சேரியை சேர்ந்த ரவுடி புகழேந்தி கடலூர் அருகே உடலில் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் வெட்டப்பட்ட நிலையில் கொடூர கொலை. புகழேந்தியை அழைத்து வந்த ரவுடி கும்பல் அவரை கொடூரமாக கொலை செய்துவிட்டு தப்பி சென்றதாக கூறப்படும் நிலையில் தமிழகத்தில் காவல்துறை முற்றிலும் செயலிழந்திருப்பதாக இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணம் என எழும் குற்றச்சாட்டு. சென்னை விருகம்பாக்கத்தில் பெண்ணை காதலிக்குமாறு வற்புறுத்தி கையால் தாக்கியதுடன் அவரது குடும்பத்தினர்களை மிரட்டிய வழக்கில் அண்ணன் தம்பி இருவர் சிக்கினர். கடந்த 5 ஆண்டுகளாக பெண்களை சீண்டுவது, துன்புறுத்துவது, வன்கொடுமை செய்யும் சம்பவங்கள் கட்டுக்கடங்காமல் போய்விட்டதாக பொதுமக்கள் சாடல். சென்னை கண்ணகி நகர் பகுதியில் பணி முடித்துவிட்டு வீடு திரும்பிய IT ஊழியரை கத்தியால் தாக்கி ரவுடிசம் செய்த சிறுவன் சிக்கினார். கடந்த 5 ஆண்டு முடிவற்ற திமுக அரசால் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் கையில் புத்தகம் ஏந்தும் வயதில் சிறுவர்கள் கத்தியை தூக்குவதாக பொதுமக்கள் வேதனை. மேற்கு வங்க மாநிலத்தில் 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு தொடங்கியது. மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் மீது தங்கள் சின்னத்துக்கு எதிராக டேப் ஒட்டப்பட்டிருந்ததாக பாஜகவினர் குற்றம் சாட்டியதைத் தொடர்ந்து மறு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது.
கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக வாழை மரங்கள் முறிந்ததால் மாற்றுத்திறனாளி விவசாயி குமரன். சேதமடைந்த வாழைகளை பார்வையிட்டு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயி கண்ணீர் மல்க கோரிக்கை. அதில் நேற்று சாயந்தரம் வந்த இதில் காற்று மழையில் இருந்ததெல்லாம் அந்த 1200 மரம் பார்த்தா எதுக்கும் இல்லாமல் ஆயிடுச்சு. அப்போ வேஸ்ட்டாக போச்சு. எனக்கு செலவே இப்போ ஒரு 3,80,000 பண்ணியிருக்கேன். அப்போ இப்போலையும் செலவு பண்ணியிருக்கேன். நான் ஒரு மாற்றுத்திறனாளி நான் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. எனக்கு ஏதாவது இது இப்போ கவர்மெண்ட் அரசாங்கத்தில் பார்த்து ஏதாவது எனக்கு பார்த்து பண்ணுங்க, உதவி பண்ணுங்கள். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி ஆலயத்தில் புகுந்து நடிகர் கட்சி தொண்டர்கள் அராஜகத்தில் ஈடுபட்டதால் வழிபாடு செய்ய வந்த பக்தர்கள் அவதி. தேவாலயத்தின் மாண்பை சீர்குலைக்கும் வகையில் அநாகரிகம் இல்லாமல் கூச்சலிட்ட தொண்டர்களால் பிரார்த்தனைக்கு வந்தவர்கள் முகம் சுழிப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை நிலத்தகராறில் சிறு குழந்தைகள் மற்றும் பெண்களை கண்மூடித்தனமாக தாக்கப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. அரையடி நிலத்திற்காக உறவினர்களை கொலை செய்ய துணிந்த இந்த கொடூர நபர்கள் மீது காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகள் கண்ணீர் மல்க வலியுறுத்தல். சென்னை புளியந்தோப்பில் பிரபல கஞ்சா வியாபாரி வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1000க்கும் மேற்பட்ட மதுபாட்டில்கள் பறிமுதல். கஞ்சா வியாபாரி புஷ்பா மற்றும் அவரது குடும்பத்தினர் என 3 பேர் பிடிபட்ட நிலையில் காவல்துறையினரின் அலட்சியமே மதுபாட்டில்கள் பதுக்கி வைக்கப்பட்டு கள்ளச்சந்தையில் விற்க காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. தேர்தல் இடதுசாரிகளுக்கு உரிய அங்கீகாரம் தர திமுக மறுத்துவிட்டதாகவும் பல்வேறு துறைகளில் ஊழியர்கள் பணி நிரந்தரம் என்கிற கோரிக்கையை திமுக அரசு செய்ய தவறிவிட்டதாகவும் திமுக கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் முன்னாள் மாநில செயலாளர் பேட்டி. வேலையில்லா திண்டாட்டத்தை திமுக அரசு எந்த ஒரு உருப்படியான நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு. கூட்டணி கட்சிகள் போட்டியிட்ட சில தொகுதிகளில் விசிக பொறுப்பாளர்கள் சிலர் சிறப்பாக பணியாற்றியதில்லை என்பதை வீடியோ வெளியிட்டு ஒப்புக்கொண்ட திருமாவளவன், எப்படியும் திமுக ஆட்சிக்கு வராது என்பதை முன்கூட்டியே கணித்து கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளுக்கு பணியாற்றாமல் சொந்த கட்சிகளுக்கு பணியாற்றிய நிர்வாகிகளை திருமாவளவன் கண்டுகொள்ளாமல் விட்டாரா என மக்கள் கேள்வி. தேர்தல் முடிவுக்கு முன்னரே தோல்வியை ஒப்புக்கொண்டுள்ள திமுக கூட்டணி கட்சிகள் கூட்டணியில் இருந்து வெளியேறும் வகையில் திமுகவுக்கு எதிராக கருத்துக்களை பதிவு செய்ய தொடங்கியுள்ளார். கூட்டணியில் மதிப்பில்லை என்று மார்க்சிஸ்ட் கட்சியில் பாலகிருஷ்ணனும், கூட்டணிக்குள் ஒத்துழைப்பு இல்லை என்று திருமாவளவனும், இனி கூட்டணி ஆட்சி என்று காங்கிரஸ் கட்சியில் ஜோடகரும் கூறியிருப்பது கூட்டணி பிளவுக்கு அறிகுறி என அரசியல் விமர்சகர்கள் கருத்து. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே கல்புதூரில் மது போதையில் பிரபல உணவகத்தை அடித்து நொறுக்கி அட்டகாசம் செய்த நேபாள தொழிலாளர்கள் பிடிபட்டனர். ரகளை செய்த 3 தொழிலாளர்களையும் மடக்கி பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்த பொதுமக்கள். காவல்துறையினர் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வலியுறுத்தல். தேர்தல் வாக்கு எண்ணிக்கை கொண்டாட்டங்களில் குழந்தைகளை எக்காரணம் கொண்டும் ஈடுபடுத்தக்கூடாது என்றும் மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் எச்சரிக்கை. கோடை விடுமுறை நாட்களில் மாணவர்களுக்கு மன அழுத்தம் தரும் பணிகளை வழங்க வேண்டாம் என பள்ளிகளுக்கு அறிவுறுத்தியுள்ள ஆணையம், குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய பெற்றோர்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என வலியுறுத்தல். கருத்து கணிப்புகள் பல நேரங்களில் கருத்து திணிப்பாகவே இருப்பதாகவும் வரும் 4ஆம் தேதி மக்களின் உண்மையான எண்ணம் தெரியவரும் என்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. அரசு இருக்கக்கூடாது என்ற மாற்றம் அனைவர் மத்தியிலும் ஏற்பட்டுள்ளதாகவும் பாஜக மாநில தலைவர் உறுதி. கருத்து கணிப்புகள் மேல அது முறையா இருந்தா நல்ல நம்பிக்கை இருக்கும். நிறைய இடங்கள்ல கருத்து திணிப்பு தான் இருக்கு. அது திமுக கூட்டணி சார்பா நிறைய கருத்து திணிப்புகள் வந்திருக்கு. ஆனால் கருத்து கணிப்பை பத்தி நம்ம இப்ப பேச வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. 4ஆம் தேதி நிச்சயமா மக்களுடைய உண்மையான கருத்து கணிப்பு, மக்களுடைய உண்மையான எண்ணங்கள், அவங்களுடைய பிரதிபலிப்புகள்
கடந்த 5 ஆண்டு காலத்தில் எவ்வளவு மோசமான முறையில் ஆட்சி நடந்தது என்பதை நாம் 4ஆம் தேதி நிச்சயமாக தெரிந்து கொள்ளலாம். புதுக்கோட்டை மாவட்டம் கடையாத்துப்பட்டி கிராமத்தில் காவல்துறை கலால்துறைக்கு 10,000 முதல் 20,000 வரை லஞ்சம் கொடுத்த வெட்டு. காட்டுப்பகுதியில் சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபடும் திமுக நிர்வாகிகளின் செயலால் கிராம மக்கள் அதிருப்தி. அமைச்சர் மெய்யாநாதனின் ஆதரவு பெற்ற பகுதியில் சட்டவிரோத செயல்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி காவல் நிலையத்தில் தனது நிலத்தை ஆக்கிரமிப்பவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்ற நபரால் பரபரப்பு. திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் அப்பாவி மக்களின் சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்படுவது அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை. நீலகிரி மாவட்ட ஆட்சியர் பெயரில் போலி வாட்ஸ்அப் கணக்கு தொடங்கி பணம் மோசடி செய்ய முயற்சித்த கும்பலால் மக்கள் அதிர்ச்சி. காவல்துறை மீது அச்சமில்லாமல் குற்றவாளிகள் துணிச்சலாக செயல்படுவது தமிழக அரசின் சட்டம் ஒழுங்கு தோல்வியை காட்டுவதுடன் சைபர் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை. சேலம் மாவட்டம் மற்றும் சுற்று வட்டாரத்தில் பெய்த கனமழை காரணமாக கொளத்தூர் பகுதியில் சுமார் 10,000 வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்ததால் பெரும் நஷ்டத்தை சந்தித்த விவசாயிகள் வேதனை. பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ள நிலையில் அரசு உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வேதனையுடன் கோரிக்கை. தேனி மாவட்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் வாழை மரங்கள் முறிந்தும் தென்னை மரங்கள் சாய்ந்து விழுந்தும் பெரும் பாதிப்பு. நல்ல மகசூல் தரும் நேரத்தில் கடும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை. 4 ஏக்கர் தென்னை மரமும் கண்ணு புதுசாக நட்டோம். வாழை மரம் கரெக்டாக அறுவடை நேரத்தில் மகசூல் நேரத்தில் நேற்று பேருந்து மழைனால ஃபுல்லாக சேதம் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறேனே தெரியலை. ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கோம், வருத்தத்தில் இருக்கோம். அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோன்றதே தெரியல. ஏன்னா கரெக்டாக அறுவடை நேரத்தில் இந்த மாதிரி ஆனதுனால மனம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது. அதேமாதிரி தென்னை மரமே வேரோட புதுசாக வச்ச கன்று வேரோட எல்லாமே போயிருச்சு. அது ஒன்றுமே நாங்கள் கடன் வாங்கி செஞ்சது. ரொம்ப இந்த அழிவு ஏற்றுக்கவே முடியாது. கடலூர் மாவட்டத்தில் 3.39 டன் விதை நெல் விற்பதற்கு தடை விதித்த வேளாண் அதிகாரிகளால் விவசாயிகள் பெரும் அதிர்ச்சி. சாகுபடி துவங்கும் முன்பே உரிய ஆவணங்களின்றி விதை நெல் விற்பனை செய்பவர்களை கண்டறியாமல் சாகுபடி துவங்கிய பின் அதிகாரிகள் எடுத்த நடவடிக்கையால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறி. நாடு முழுவதும் 552 நகரங்களில் நாளை நீட் தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் சென்னையில் மட்டும் 43 மையங்களில் 21,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் நீட் தேர்வு எழுதவுள்ளதாக தகவல். தடையற்ற மின்சாரம், மருத்துவ வசதி மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு ஏற்பாடு பணிகள் தீவிரம். 2026 நீட் யூஜி தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான உடை விதிமுறைகளை வெளியிட்ட தேசிய தேர்வு முகமை ஆணையம். தேர்வர்கள் அணிந்து வர வேண்டிய அல்லது பின்பற்ற வேண்டிய உடை விதிமுறைகள் குறித்து neet.nta.nic.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம் என அறிவிப்பு. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது நீட் தேர்வை முதல் கையெழுத்தில் ஒழித்து விடுவோம் என வாக்குறுதி கொடுத்த திமுக அரசு தற்போது மாணவர்களின் மன அழுத்தத்தை குறைக்க 24 மணி நேர இலவச ஆலோசனை சேவையை அறிவித்துள்ளதாக மாணவர்கள் வேதனை. நீட்டை ஒழித்து விடுவோம் என்று வீரவசனம் பேசி தேர்தல் வாக்குறுதி அளித்த திருட்டு திமுக தலைவர் ஸ்டாலின் தற்போது கடந்த தேர்தல் வாக்குறுதிகளை காற்றில் பறக்க விட்டுவிட்டு காயமடைந்த புண்ணை ஆற்றுவது போல் நாடகமாடுவதாக மாணவர்கள் ஆவேசம். திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர் ஏரியில் கழிவுநீர் கலந்ததன் காரணமாக டன் கணக்கில் செத்து மிதக்கும் மீன்களால் துர்நாற்றம் வீசுவதுடன் தொற்றுநோய் பரவும் அபாயம். நீர்நிலைகளை பராமரிப்பதில் தமிழக அரசு காட்டும் மெத்தனமும் கழிவுநீர் கலப்பதை தடுக்க தவறிய நிர்வாக சீர்கேடும் இத்தகைய இயற்கை பேரழிவிற்கு முக்கிய காரணம் என பொதுமக்கள் வேதனை. தமிழக கேரள எல்லையில் மங்களதேவி கண்ணகி கோவிலில் சித்திரை முழு நிலவு விழாவிற்கு சென்றுவிட்டு திரும்பிய காவலர் உட்பட 11 பேர் மின்னல் தாக்கி மருத்துவமனையில் அனுமதி. நல்வாய்ப்பாக உயிருக்கு ஆபத்தான நிலை இல்லாத நிலையில் பாதிக்கப்பட்ட தேனி மாவட்டம் கம்பத்தை சேர்ந்த 3 பேருக்கு குமுளி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை. சென்னை பள்ளிக்கரணையில் குளத்தில் தத்தளித்த 15 வயது பேரனை காப்பாற்ற சென்று முதியவரும் நீரில் மூழ்கி உயிரிழந்த சோகம். கடந்த 1 மாதத்தில் மட்டும் இதே குளத்தில் மூழ்கி 5 பேர் உயிரிழந்த நிலையில் எச்சரிக்கை பலகைகள் உள்ளிட்ட எந்த தடுப்பு நடவடிக்கைகளையும் அதிகாரிகள் எடுக்கவில்லை என பொதுமக்கள் வேதனை.
சென்னை மணலி புதுநகரில் செங்கல் சூளையில் அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்த கூலி தொழிலாளி மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு. பணியிடங்களில் தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய மின்வாரிய அதிகாரிகளின் அலட்சியமே இந்த உயிரிழப்பிற்கு காரணம் என பொதுமக்கள் கடும் குற்றச்சாட்டு. தமிழக அரசால் தடை செய்யப்பட்டுள்ள ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை கோவில் திருவிழாக்களில் பயன்படுத்தக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. திருவிழா நடைபெறும் இடங்களில் தற்காலிக குப்பை தொட்டிகளை அமைத்து சுகாதாரத்தை பேண வேண்டும் என்றும் நீதிமன்றம் வலியுறுத்தல். மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதல்கட்ட பணியில் நாடு முழுவதும் வீடுகளின் பட்டியல் மற்றும் வசதிகள் குறித்த முதற்கட்ட கணக்கெடுப்பு டிஜிட்டல் முறையில் தீவிரம். பொதுமக்கள் இதற்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என அதிகாரிகள் வேண்டுகோள். மத்திய பிரதேசத்தில் சுற்றுலா படகு கவிழ்ந்த விபத்தில் தமிழகத்தை சேர்ந்த 6 பேர் உயிரிழந்த சோகம். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் சுற்றுலா சென்றிருந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் தமிழகம் கொண்டுவரப்பட உள்ளன. 2009ஆம் ஆண்டு முதல் பிறந்தவர்கள் புகைப்பிடிக்க இந்தியா முழுவதும் தடை விதிக்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடிதம். புகைப்பிடிப்பதற்கு எதிராக உலக நாடுகள் முயற்சி மேற்கொண்டு வரும் நிலையில் சிகரெட் மற்றும் சிகரெட்களை விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கும் சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தல். கோவை மாவட்டத்தில் உள்ள ஆள் நடமாட்டம் இல்லாத ரகசிய பகுதிகளில் இளைஞர்கள் போதை ஊசிகளை செலுத்தும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சி. போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தி தவறிய திமுக அரசால் இளைய தலைமுறையினர்களின் எதிர்காலம் பாழாகிவிட்டதாக பொதுமக்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே சட்டவிரோதமாக மதுபான விற்பனை செய்த திமுக பிரமுகர்களையும் கையும் களவுமாக சிக்கினார். டாஸ்மாக் கடை அருகே 2000த்திற்கும் மேற்பட்ட மது பாட்டில்களை வைத்து விற்பனை செய்யும் அளவுக்கு திமுகவினர் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வருவதாக எழும் புகார். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே நண்பர்களுக்கிடையே ஏற்பட்ட அடிதடி தகராறில் சிகிச்சை பலனின்றி இளைஞர் உயிரிழப்பு. இளைஞர் உயிரிழந்ததைத் தொடர்ந்து தகராறில் ஈடுபட்ட 4 பேர் தலைமறைவு. கோவையில் மது போதையில் தள்ளாடியபடி பள்ளி முன்பாக அமர்ந்து இருந்த இளம்பெண்ணை ஆட்டோ ஓட்டுநர்கள் மீட்டு காவல்துறையினர்களிடம் ஒப்படைத்த சம்பவத்தால் பரபரப்பு. கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியால் தமிழகத்தில் போதை கலாச்சாரம் அதிகரித்து பள்ளி மாணவர்களையும் இளம் பெண்களையும் போதையின் பாதையில் தள்ளப்படுவதாக பொதுமக்கள் வேதனை. நிர்வாகிகளுக்கு பொறுப்பு வழங்குவது கட்சியால் கொடுக்கப்படும் பிச்சை என பேசிய மதிமுக முதன்மைச் செயலாளர் துரை வைகோவுக்கு வெளுக்கும் எதிர்ப்பு. ஈரோடு தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் கூண்டோடு பொறுப்புகளில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளதில் மதிமுகவுக்கு பின்னடைவு. தாம்பரம் அரசு மருத்துவமனை திறக்கப்பட்டது முதல் எந்தவித ஒப்பந்தமும் இன்றி அமைச்சர் தாமு அன்பரசனின் ஆதரவாளர் நடத்தும் தனியார் உணவகம் செயல்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தனியார் உணவகத்தில் தேங்கும் குப்பைகளை அகற்ற ஆர்வம் காட்டும் மாநகராட்சி நிர்வாகம் மருத்துவமனையில் தேங்கும் குப்பைகளை அகற்றாதது குறித்தும் மக்கள் அதிருப்தி. சென்னை மாநகரத்தில் குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் பாதுகாப்பிற்கு வழங்கப்பட்ட காவல்துறை ரோந்து வாகனம் சாலையோரம் துருவெடுத்து கிடக்கும் அவலம். போதைப்பொருள் விற்பனை மற்றும் ரவுடிசம் அதிகரித்துள்ள சூழலில் காவல்துறை துரித பாதுகாப்பு பணியில் ஈடுபட ரோந்து வாகனத்தை உடனடியாக பயன்படுத்தி கொண்டுவர வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை. மதுரை மாவட்டம் போடிநாயக்கன்பட்டி பகுதியில் 20 நாட்களுக்கு மேலாக கொள்முதல் செய்யாததால் 10,000த்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்தும் வெயிலில் காய்ந்தும் பலத்த சேதமானதால் விவசாயிகள் கவலை. உழவர்கள் நலனில் எந்த அக்கறையும் காட்டாத திமுக அரசால் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாக பாதிக்கப்பட்ட விவசாயிகள் குமுறல். மக்களவை மதிப்பீட்டுக் குழு தலைவராக பாஜக மூத்த தலைவரும் பீகார் மாநிலம் மேற்கு சம்பாரன் தொகுதி எம்பியுமான டாக்டர் சஞ்சய் ஜெய்ஸ்வால் நியமனம். அரசு துறைகளின் நிதிநிலை அறிக்கைகளை ஆய்வு செய்யும் பொறுப்பு கொண்ட இந்த உயர்மட்ட குழுவின் செயல்பாடுகள் விரைவில் தொடங்கப்படும் என எதிர்பார்ப்பு. மத்திய கிழக்கில் நிலவும் பதற்ற நிலைக்கு மத்தியில் இந்தியாவில் எரிசக்தி விநியோகத்திற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் சீராக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அரசு அறிவிப்பு. எரிசக்தி துறை சீராக இயங்கும் என அரசு அதிகாரிகள் உறுதியாக நம்பிக்கை தெரிவித்துள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி.
கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6வது அலகுகளுக்கு தேவையான தளவாடங்களை கொள்முதல் செய்ய மத்திய அணுசக்தி துறை அனுமதி. அலகுகள் நிறுவப்படும் போது தமிழகத்தின் மின் உற்பத்தி திறன் கணிசமாக உயரும் என எதிர்பார்ப்பு. இயற்கை பேரிடர் காலங்களில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் செல் பிராட்காஸ்ட் அலர்ட் என்ற எச்சரிக்கை தகவல்களை அனுப்பும் அமைப்பை உருவாக்கியது மத்திய அரசு. சோதனை குறுஞ்செய்திகள் அனுப்பும் பணி நடைபெறுவதால் அவற்றைக் கண்டு பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என அறிவுறுத்தல். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் சட்டவிரோதமாக மது பாட்டில்களை பதுக்கி விற்பனை செய்த நபர் பிடிபட்டார். சுமார் 1314 மது பாட்டில்கள் சிக்கிய நிலையில் திமுக ஆட்சியில் தமிழகத்தில் சட்டவிரோத மது விற்பனைகள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை. தங்கத் திருட்டு வழக்கில் ராஜஸ்தான் வாலிபரை மிரட்டி தற்கொலைக்கு தூண்டியதாக சென்னை காவலர்கள் 2 பேர் மற்றும் தொழிலதிபர் உட்பட 5 பேர் மீது ராஜஸ்தான் மாநில காவல்துறை வழக்கு பதிவு. குற்றவாளிகளை பிடிக்க சென்ற இடத்தில் மிரட்டி பணம் பறிக்க முயன்ற தமிழக காவல்துறையின் இந்த செயல் தமிழக காவல்துறைக்கு பெரும் தலைகுனிவை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரியின் நீர்மட்டம் தற்போது 45.31 அடியாக குறைந்துள்ள நிலையில் கரும்பு மற்றும் குறுவை சாகுபடி பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என ஏரியின் கிழக்கு பகுதி விவசாயிகள் வலியுறுத்தல். கோடை வெப்பத்தால் ஏரியின் நீர்மட்டம் சரிந்து வருவதோடு பாசன வாய்க்கால்களும் வறண்டு கிடப்பதால் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு முதற்கட்டமாக தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என கோரிக்கை. தரமான பஞ்சுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் அனைத்து ரக நூல்களும் 7 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக நூற்பாலைகள் அறிவித்துள்ளன. கடைசி 5 மாதங்களில் நூல் விலை 41 வரை உயர்ந்துள்ளதால் ஜவுளித்துறையினர் அதிருப்தி அடைந்துள்ளனர். நீட் தேர்வு மையத்தை கண்டறிய கூகுள் மேப்பை நம்பக்கூடாது என நுழைவுத் தேர்வர்களுக்கு தேசிய தேர்வு முகமை அறிவுரை. கூகுள் மேப்பில் சில இடங்களில் தேர்வு கூடங்களை தவறாக காண்பிப்பதாகவும், எனவே நீட் தேர்வர்கள் தேர்வுக்கூடம் அமைந்துள்ள இடங்களை முன்கூட்டியே சரிபார்த்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தல். மீன்பிடி தடைக்காலம் எதிரொலியாக தூத்துக்குடி மாவட்டம் திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் வரத்து குறைவால் மீன்களின் விலை கடுமையாக உயர்வு. விலை உயர்வை தொடர்ந்து சீலா மீன் கிலோ 1300 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரையிலும், விளை மீன் கிலோ 700 ரூபாய்க்கும் விற்பனை. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் விடுமுறை தினங்களை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருவதால் 2வது நாளாக கடும் போக்குவரத்து நெரிசல். சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் சுற்றுலா தலங்களுக்கு உரிய நேரத்திற்கு செல்ல முடியாமல் பயணிகள் தவிப்பு. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே இருசக்கர வாகனத்தில் கார் மோதிய விபத்தில் 2 பெண்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. முந்திரி தோப்பிற்கு வேலைக்கு சென்றவர்கள் சாலையை கடக்கும்போது நிகழ்ந்த சோகம். மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூர் பகுதியில் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்களை துரிதமாக ஒப்படைக்க உயிரிழந்த பெண்ணின் தந்தை கண்ணீர் மல்க கோரிக்கை. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தலையிட்டு விரைவாக நடவடிக்கை எடுத்து உடல்களை திருச்சி விமான நிலையத்திற்கு கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை. அவங்க லீவுக்கு அங்கே போயிருந்தாங்க. போன வியாழக்கிழமை சாயங்காலம் 4 மணி அளவில் டேமு அங்கே டர்க்கி டேமாக அதை சுற்றி பார்க்கும் பொழுது போட்டில் போயிருக்கிறாங்க. போட்டில் போனதில் அங்கே திடீர்னு மழை வந்துருந்துருக்கு. மழை காற்று சூறாவளி காற்று மாதிரி ஓவராக அடித்து படகு கவிழ்ந்து எல்லாம் முழுகிட்டாங்க. அதில் எங்கள் பையன், எங்கள் பேரன் சின்ன பாடி நான் கிடைக்கல. தமிழகத்தின் ஜவுளி மையமான திருப்பூர் மற்றும் கோவை மண்டலங்களில் நூல் விலை கிலோவிற்கு 7 ரூபாய் உயர்வு. கடந்த 5 மாதங்களில் மட்டும் 41 ரூபாய் வரை விலை உயர்ந்துள்ளதால் பின்னலாடை உற்பத்தியாளர்கள் கடும் அதிர்ச்சி. கோடை காலத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் வெப்ப காய்ச்சல், நீரிழப்பு, கொப்பளம், சோர்வு என பல்வேறு உடல்நலக் கோளாறுகள் ஏற்படக்கூடும் என மருத்துவர்கள் எச்சரிக்கை. குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் வெயிலில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் எனவும், வெயிலில் இருந்து பாதுகாக்கும் வகையிலான உணவு பழக்கம், பாதுகாப்பான ஆடைகள் அவசியம் எனவும் அறிவுரை. மழை அப்பப்போ பெஞ்சு ஒரு நாள் பெய்யும், திருப்பி அடுத்த நாள் வெயில் அடிக்கும். இந்த சமயத்தில் மலேரியா அதிகமாகிடும். ஏன்னா அந்த தேங்கி நிற்கிற தண்ணியில் கொசு முட்டை போட்டு அதுலேருந்து வரக்கூடிய மலேரியா அந்த டைமில் அதிகமாகும். முன்னாடியெல்லாம் மஞ்சக்காமல் அதிகமாக இருக்கும். சம்மர் டைமில் மஞ்சக்காமல் அதிகம் வரும். முக்கியமான காரணம் அந்த தண்ணியில் கண்டாமினேஷன் அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ பெரும்பாலும் எல்லாருமே ஒன்று கேன் தண்ணி இல்லது ஆர்ஓ வாட்டர் குடிக்கிறதுனால
அந்த பிரச்சனை ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஆனாலும் மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சுத்தமான தண்ணி, குடிக்கிற தண்ணி சுத்தமாக இருக்கணும். நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சா கூட போதும். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு ஆற வச்சு அந்த தண்ணியை குடிங்க. பெரும்பாலான நோய்களை அதிலே தடுத்துடலாம். அடுத்தது வேர்வையினால் வரக்கூடிய நோய்கள், சொறி சிரங்கு, படை, அந்த மாதிரி நோய்கள் அதிகமாகும். ஸோ அந்த வேர்வை வர வர ஒரு ஈர துணியால் தொடச்சிடுங்க. அப்போ அந்த வேர்வையினால் வரக்கூடிய சிக்கல்களை தவிர்க்கலாம். என்னோட அட்வைஸ் என்னன்னா, முடிஞ்ச வரைக்கும் வெயிலில், அந்த உச்சி வெயிலில் வெளியே போகாதீங்க. இல்லை கேரளாக்காரங்க பண்ணுற மாதிரி கொடையை பிடிச்சிக்கோங்க. கோடை காலத்தையொட்டி பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்க திருச்சி பெங்களூரு இடையே வாராந்திர சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. வரும் 5, 12, 19 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் காலை 6:15 மணிக்கு திருச்சியிலிருந்து பெங்களூருவுக்கும், அதே தேதிகளில் மாலை 3 மணிக்கு பெங்களூருவிலிருந்து திருச்சிக்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது. கோடை விடுமுறையை தொடர்ந்து சென்னையில் இருந்து நெல்லை, நாகர்கோவில், கோவை, பெங்களூரு நகரங்களுக்கு செல்லக்கூடிய அனைத்து ரயில்களிலும் மே 18ஆம் தேதி வரை இடமில்லை என்பதால் பயணிகள் கவலை. வந்தே பாரத் ரயில்களில் டிக்கெட் விற்று தீர்ந்ததால் சிறப்பு ரயில்கள் இயக்க வேண்டும் என கோரிக்கை. வணிக சிலிண்டர்களின் விலை உயர்வால் மே 5 முதல் விடுதி கட்டணங்களும் உயர்த்தப்படுவதாக விடுதி உரிமையாளர்கள் சங்கம் அறிவிப்பு. 4 பேர் தங்கும் ஏசி இல்லாத அறைக்கு 6,500 முதல் 7,500 ரூபாய் வரையிலும், 3 பேர் தங்கும் அறைக்கு 7,000 முதல் 8,000 ரூபாய் வரையிலும் கட்டணங்கள் உயரக்கூடும் என தகவல். சென்னை IITM வளாகத்தில் கடந்த 6 ஆண்டுகளில் கலைமான் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துள்ளதாகவும், கடந்த 2021ஆம் ஆண்டில் 12ஆக இருந்த எண்ணிக்கை 2026ஆம் ஆண்டில் 77ஆக அதிகரித்துள்ளதாகவும் தகவல். 2024இல் வனவிலங்கு உயிரிழப்புகளை தொடர்ந்து எடுக்கப்பட்ட வாகன வேக வரம்பு குறைப்பு, வேலி அகற்றல், தெருநாய் கட்டுப்பாடு, கிணறு மூடல் போன்றவை கலைமான்கள் பாதுகாப்புக்கு உதவியதாக தகவல். கடுமையான வெப்பம் மற்றும் நீர்பிடிப்பு பகுதிகளில் போதிய மழை இல்லாததால் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 61 அடியாக சரிவு. ஏறக்குறைய 2.47 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் இந்த நீர் ஆதாரத்தையே நம்பியுள்ள நிலையில் அணையின் நீர்மட்டம் குறைவதால் விவசாயிகள் கலக்கம். மத்திய பிரதேசத்தில் பர்கி அணையில் படகு கவிழ்ந்து 9 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் படகிற்குள் தண்ணீர் புகுந்த பின்பே பாதுகாப்பு உடை கொடுக்கப்பட்ட வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. படகு பயணத்தின் போது பயணிகளின் பாதுகாப்பில் அலட்சியமாக இருந்ததால் உயிரிழப்புகள் ஏற்பட்டது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் சுல்தான்பூர் மாவட்டம் தரியப்பூர் கிராமத்தில் திருமண ஊர்வலத்தில் காதை பிளக்கும்படி இருந்த டிஜே மியூசிக் சத்தத்தால் 140 கோழிகள் உயிரிழப்பு. கோழிகளின் உடற்கூறு ஆய்வறிக்கை அடிப்படையில் டிஜே இசை கச்சேரி நிர்வாகி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதால் உத்தரப்பிரதேசத்தில் பெரும் வியப்பு. தமிழகத்தில் கோடை வெப்பம் சுட்டெரிக்கும் நிலையில் வியாழக்கிழமை மட்டும் மின் தேவை 21,326 மெகாவாட்டாக உயர்ந்ததாகவும், அன்றைய தினம் 433 மில்லியன் யூனிட் மின்சாரம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மின்வாரிய அதிகாரிகள் தகவல். IPL கிரிக்கெட்டை காண டிவி பயன்படுத்துவோரும் கடும் வெப்பத்தால் மின்விசிறி மற்றும் குளிர்சாதனங்களை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கையும் அதிகரிப்பே மின் நுகர்வு உயர்விற்கு காரணம் என விளக்கம். தமிழகத்தில் நிரந்தர மின் உற்பத்தி திட்டங்கள் இல்லாததால் ஆந்திராவில் இருந்து மின் கொள்முதல் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ள நிலையில் மின் உற்பத்தியில் தமிழகத்திற்கு பெரும் பின்னடைவு. கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் தவறான நிதி மேலாண்மை, அதிக மின் கொள்முதல் செலவுகள் மற்றும் செயல்பாட்டு இழப்புகள் காரணமாக மின்வாரியத்தின் கடன் தொகை தோராயமாக 1,34,000 கோடிக்கு மேல் அதிகரித்துள்ள அவலம். திருப்பதி திருமலையில் சுவாமி தரிசனம் செய்ய கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஏழுமலையானை தரிசனம் செய்த பக்தர்கள். சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் வரை நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்து வழிபாடு. சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி சுவாமி திருக்கோவிலில் 2ஆம் நாள் பிரம்மோற்சவ நிகழ்ச்சி கோலாகலம். சேஷ வாகனத்தில் பரமபதநாதன் திருக்கோலத்தில் எழுந்தருளிய பார்த்தசாரதி சுவாமியை வழிபட்ட பக்தர்கள்.
திருமலை திருப்பதியில் கோலாகலமாக நடைபெற்ற கருட சேவை விழா. ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி கருட வாகனத்தில் எழுந்தருளிய நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மனமுருகி வழிபாடு. சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடியில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு விறுவிறுப்பாக நடைபெற்ற குதிரை வண்டி எல்லை பந்தயம். 7 மைல் தூரம் பந்தய எல்லையை நோக்கி சீறி பாய்ந்து சென்ற குதிரைகளை கண்டுகளித்த பார்வையாளர்கள். சித்ரா பௌர்ணமியை ஒட்டி காஞ்சிபுரத்தில் பூமிக்கடியில் 15 அடி ஆழத்தில் உள்ள நடாவவி கிணறு கல் மண்டபத்தில் எழுந்தருளிய வரதராஜ பெருமாளை தரிசித்த பக்தர்கள். வேலூரில் 9 பூ பல்லாக்குகளில் பவனி வந்த சுவாமிகளை தரிசித்த பக்தர்கள் மனமுருகி வழிபட்டனர். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் கடலுக்கு ஆரத்தி எடுத்தும் மணலில் தீபம் ஏற்றியும் பக்தர்கள் வழிபாடு. முருகப்பெருமானின் 4ஆம் படை வீடான கும்பகோணம் அருகே சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி ஆலயத்தில் சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற திருத்தேரோட்டத்தில் தேரை வடம் பிடித்து இழுத்த பக்தர்கள். வட மாநிலங்களில் நிலவும் மழையுடனான வானிலை மே 6 வரை நீடிக்கும் என்று கூறியுள்ள இந்திய வானிலை ஆய்வு மையம். ஜம்மு காஷ்மீர், லடாக், இமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் மாநிலங்களில் பரவலாக மழை அல்லது பனிப்பொழிவிற்கு வாய்ப்புள்ளதாக கணிப்பு. பஞ்சாப், ஹரியானா மற்றும் ராஜஸ்தானில் மே 4 மற்றும் 5 ஆகிய தேதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கை. சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளம் வெங்கடாச்சலபதி கோவில் மலையில் இருந்து ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் பொன் சப்பரத்தில் கீழே இறங்கும் வைபவம் கோலாகலம். ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே நடைபெறும் நிகழ்வை காண சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு சாமி தரிசனம். சென்னையில் வெப்பநிலை 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டும் என்பதால் பொதுமக்கள் கடும் அசௌகரியத்தை சந்திக்க நேரிடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. வெப்பத்தை தணிக்கக்கூடிய வகையில் தமிழகத்தின் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மே 4ஆம் தேதி திருப்பூர், கோவை, திருச்சி, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மும்பையில் தர்பூசணி சாப்பிட்டு 4 பேர் உயிரிழந்ததாக புகார் எழுந்த நிலையில் தர்பூசணியில் எந்தவொரு ரசாயனமும் கலக்கப்படவில்லை என உணவுத்துறை ஆய்வில் விளக்கம். பிற நச்சுப் பொருட்களால் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்து நிபுணர்கள் ஆய்வு நடத்தி வருவதாகவும் தகவல். வேலை வாய்ப்புகளை அதிகரித்துக் கொள்ள வெளிநாட்டு மொழிகளை கற்க வேண்டுமென மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவுரை. வெளிநாட்டு மொழிகளை கற்பதன் மூலம் வர்த்தகம் மற்றும் மார்க்கெட்டிங் துறைகளில் வேலை வாய்ப்புகளை தேட முடியும் என்றும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கருத்து. உத்தரகாண்ட் மாநிலத்தில் 2027ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள கும்பமேள நிகழ்ச்சிக்கான திட்டப் பணிகளுக்கு 1252 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க அம்மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி ஒப்புதல். உள்கட்டமைப்பு வலுப்படுத்துதல், பேரிடர் மேலாண் சாதனைகளை மேம்படுத்துதல் மற்றும் குடிநீர் விநியோகம் உள்ளிட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேம்படுத்த இந்த நிதி பயன்படுத்தப்படும் என்றும் அறிவிப்பு. மேகாலயாவின் மௌலினாங் கிராமத்தில் 2 புதிய மின்மினி பூச்சி இனங்களை அசாம் டான்போஸ்கோ பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிப்பு. டயாஃபான்ஸ் மேகாலயன்ஸ் மற்றும் டயாஃபான்ஸ் மௌலினாங் என 2 புதிய இனங்களை அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்து உயிரியல் ஆய்வில் உலகிற்கு பறைசாற்றிய ஆய்வாளர்கள். விமான எரிபொருள் விலை உயர்வு மற்றும் வான்வெளி கட்டுப்பாடுகள் காரணமாக ஏர் இந்தியா நிறுவனம் தனது சர்வதேச விமான சேவைகளை குறைக்க திட்டம். சர்வதேச அளவில் நிலவும் எரிபொருள் விலை உயர்வு மற்றும் வான்வெளி கட்டுப்பாடுகள் காரணமாக ஏர் இந்தியா நிறுவனம் தனது முக்கிய சர்வதேச விமான சேவைகளை ஜூலை மாதம் வரை குறைக்க முடிவு. சர்வதேச விண்வெளி நிலையம் 2031ஆம் ஆண்டில் ஓய்வு பெற உள்ள நிலையில் தியாங்காங் விண்வெளி நிலையத்தை 2 மடங்கிற்கும் மேலாக விரிவுபடுத்த சீனா திட்டம். புவி சுற்றுப்பாதையில் செயல்படும் ஒரே விண்வெளி நிலையமாக சீனா உயரும் என்று விண்வெளி நிபுணர்கள் நம்பிக்கை. கூகுள் நிறுவனத்தின் ஜெமினி AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இனி அனைத்து வகையான கார்களிலும் பயன்படுத்தும் வகையில் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தகவல். பாதுகாப்பான வழித்தடங்களை கண்டறிவது, வாகன கட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கிய இந்த தொழில்நுட்பத்தால் வாகன பிரியர்கள் ஆர்வம். ஈரான் அமெரிக்கா இடையே மீண்டும் போர் உருவாகும் வாய்ப்பு உருவாகி வருவதாக ஈரான் அறிவிப்பு. அமெரிக்கா எந்த ஒப்பந்தங்கள் மற்றும் உடன்பாட்டை ஏற்றுக்கொள்வதில்லை என கூறியுள்ள ஈரான், முட்டாள்தனமான செயலில் அமெரிக்கா ஈடுபட்டால் பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாகவும் எச்சரிக்கை.
ஈரானின் புதிய உச்ச தலைவர் மொஸ்தபா கமேனி நலமுடன் உள்ளார் என்றும் அவர் நாட்டின் அன்றாட விவகாரங்களை கவனித்து வருகிறார் என்றும் அவரது அலுவலக துணைத் தலைவர் அறிவிப்பு. மொஸ்தபா கமேனி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரது உடல்நிலை குறித்து வதந்திகள் பரவுவதை அடுத்து அறிவிப்பு. மேற்காசியாவில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் அனைத்தும் வெறும் காகித புலிகள் என்று ஈரான் உச்சத்தலைவர் அயத்துல்லா முஜ்தபா காமேனி விமர்சனம். இஸ்ரேல் மற்றும் அரபு நாடுகளை நேரிடையாக குறிக்கும் வகையில் காகித புலிகள் அவர்களை கூட காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை என்றும் ஈரான் உச்சத்தலைவர் தாக்கு. ஈரான் முன்வைத்த போர் முடிவு திட்டத்தை நிராகரித்த அமெரிக்கா. ஹார்முஸ் நீரிணை திறப்பு மற்றும் தடையை நீக்கும் திட்டத்தை ஏற்க மறுத்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அணுசக்தி ஒப்பந்தத்தை ஏற்கும் வரை தடை நீடிக்கும் என திட்டவட்டம். இந்தியாவில் கடந்த ஏப்ரல் மாதத்தில் கார் விற்பனை 25.1% உயர்ந்து 4.5 லட்சம் வாகனங்கள் விற்பனை. மாருதி சுசுகி 1.87 லட்சம் வாகனங்களை விற்று 35% வளர்ச்சியை பதிவு செய்துள்ள நிலையில் டாடா, ஹுண்டாய் மற்றும் கியா நிறுவனங்களின் விற்பனை உயர்வால் மிகுந்த உற்சாகத்தில் உள்ளது இந்திய மோட்டார் வாகன உற்பத்தி துறை. இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் இந்திய விவசாயிகளுக்கு உயர்தர சந்தை வாய்ப்புகளை தந்து வருமானத்தை உயர்த்தும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பெருமிதம். இரு நாடுகளின் வர்த்தகம் $100 பில்லியன் தாண்டியுள்ள நிலையில் இந்த ஏற்றுமதி ஒப்பந்தம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திடும் என்றும் பியூஷ் கோயல் பேச்சு. டென்மார்க்கில் நடைபெற்று வரும் தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டி கால் இறுதியில் சீன தைப்பே அணியை 3-0 என்ற புள்ளி கணக்கில் வென்று இந்திய அணி அரையிறுதிக்கு தகுதி. இந்திய வீரர் லக்ஷ்யா சென் ஆடவர் ஒற்றையர் பிரிவிலும், ராங்கி ரெட்டி, சிராக் ஷெட்டி இணை ஆடவர் இரட்டையர் பிரிவிலும் மற்றும் 20 வயது இளைஞர் ஆயுஷ் ஷெட்டி ஆகியோரும் வெற்றி பெற்று சாதனை. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியை சேர்ந்த 3ஆம் வகுப்பு மாணவன் இஷாங் சிங் இலங்கையின் தலைமன்னாரிலிருந்து தனுஷ்கோடி வரையுள்ள 29 கிலோமீட்டர் தூரம் கொண்ட பாக் ஜலசந்தியை நீந்தி கடந்து சாதனை. 1994ஆம் ஆண்டு தனது 13வது வயதில் குற்றாலீஸ்வரன் பாக் ஜலசந்தியை சுமார் 16 மணி நேரத்தில் கடந்த நிலையில் 8 வயதேயான இஷாங் சிங் 10 மணி நேரம் 40 நிமிடங்களில் கடந்து புதிய சாதனை. நடிகர் ஜெய் நடிப்பில் உருவான காதல் மற்றும் சஸ்பென்ஸ் கலந்த சட்டென்று மாறுது வானிலை படத்தின் ட்ரெய்லர் வெளியானது. மே மாதம் 15ஆம் தேதி சட்டென்று மாறுது வானிலை படம் திரைக்கு வரும் என அறிவிப்பு. சசி இயக்கத்தில் விஜய் ஆண்டனி, சுவாசிகா நடித்துள்ள 100 சாமி படத்தின் 2வது பாடலான அம்மா அம்மாதான் பாடல் வெளியானது. மோகன் ராஜா எழுதி பாலாஜி ஸ்ரீராம் இசையமைப்பில் வெளியான பாடலுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ள நிலையில் 100 சாமி திரைப்படம் விரைவில் திரைக்கு வரும் என எதிர்பார்ப்பு. நடிகர் அஜித்தின் 55வது பிறந்தநாள் அன்று கார் பந்தயத்தில் அவர் சந்தித்த சவால்களை மையமாக வைத்து உருவாகும் கிளாடியேட்டர்ஸ் ஆவண படத்தின் அறிமுக வீடியோ வெளியீடு. AL விஜய் இயக்கத்தில் GV பிரகாஷ்குமார் இசையமைப்பில் உருவாகும் கிளாடியேட்டர்ஸ் படம் தியேட்டர்களில் மட்டுமல்லாமல் OTTயில் வெளியாகும் என தகவல்.